கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த தேன் தொழிலை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையில் கூட யாக்கோபு தன்னுடைய மகள்கள், பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அவன் கடந்து செல்ல போகிறான். அந்த வேளையில் அவன் செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அவன் செய்ததான ஒரு காரியம், தன்னுடைய சகோதரனை அவன் சந்திக்க போக முன்னேலே செல்கிறான். அந்த வேளையில் அவன் எப்படியா இருப்பானோ என்று ஒருவேளை அவன் பயந்து கொண்டிருந்தான். ஏசா ஏற்றுக்கொள்வானோ கொள்ள மாட்டானோ என்று, ஒருவேளை தன்னை தாக்கிடுவானோ என்று பயந்து பிள்ளைகளை ஒரு பக்கமாகவும் தான் ஒரு பக்கமாகவும் போகிறான். வசனத்தை படிக்கிற வேளையில் 32:22 ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரத்திகளையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் கரையை கடந்தான். அவர்கள் கடந்து சென்ற பின்பு அவன் ஒரு இடத்துல அயர்ந்த நித்திரையாய் தூங்கிவிட்டான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல பொழுது விடியும் பொழுது அவனுக்கு நடந்ததான ஒரு சம்பவம். அவன் செய்த அந்த நேரத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறது. அவனுக்கும் ஒரு தேவ தூதனுக்கும் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த புருஷன் பொழுது முடியும் மட்டும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனாலே அவரோடு போராடுகையில் யாக்கோபு தொடை சந்து சுளுக்கிற்று. போராடுகிறவர் யார் என்று யாக்கோபுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் போராடுகிறவர் தேவன் அவனோடு கூட போராடினார். அவனை மேற்கொள்ள முடியாமல், யாக்கோபை மேற்கொள்ள முடியாமல் தேவன் அந்த இடத்துல அவனை சந்தை தொட்டால் அவன் விழுந்துருவான் என்று அப்பவும் உடவில்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருவருமாக மல்யுத்தம் செய்கிறதை போல போராடி கொண்டு நான் போகிறேன் என்று அந்த புருஷன், அவன் ஒரு தேவதூதனாக இருந்தவன், அவன் செய்ததான காரியம் என்னை விட்டுவிடேன்னு. அப்போது அவர்கிட்ட நீ யார் என்று கேட்கிறான். அந்த இடத்துல நீ என்னை யார் என்று கேட்காத, நான் தான் இருக்கிறவராய் இருக்கிறேன். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். அப்பொழுதும் அவன் கேட்டது மீண்டுமாக, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு வந்ததாய் காணப்படுகிறது. அதன் பின்பு அவன் காலையில் அந்த தேவன் அவனை மேற்கொள்ளாமல் கடந்து சென்று விட்டார். அதன் பின்பு அவன் நொண்டி சென்றான் என்று பார்க்கிறோம். இதனால் இந்த யாக்கோபு தேவனால் மேற்கொள்ளப்பட முடியாமல் அவனை அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட தோற்று போனவராக அவனை மேற்கொள்ள முடியாமல் போனார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு புது நாமத்தையும் கொடுக்கிறார். அவன் யாக்கோபு என்கிறதான எத்தன் என்கிறதான பேரை மாற்றி அவனுக்கு இஸ்ரவேல் என்கிறதான நாமத்தை கொடுத்து அது இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிற அந்த நாமமாக இருக்கிறது. யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று மாற்றி போட்ட தேவன் அந்த ஒரு அற்புதத்தை செய்தவர். ஆகவே அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம். இந்த வேளையில் யாக்கோபை நீர் இஸ்ரவேலாக மாற்றினீர். அதற்காக அவனோடு கூட போராடி மேற்கொள்ளாமற் போனதுக்கு தக்க நேரத்தில் அவனை விட்டு கடந்து சென்றீர் என்று பார்க்கிறோம். தேவாதி தேவன் ஒரு மனிதனை தொட்டு அவனுக்கு, ஆண்டவரே அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நீ சென்ற சம்பவம் இங்கே ஒன்று தான் இருக்கையா, விட்டுவிட நான் போகிறேன் என்று சொன்னீர். அப்பொழுதும் கூட அவன் விடவில்லை, அவனை ஆசீர்வதித்தீர் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். ஆமேன்.